கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்க சொன்னீங்க வெற்றி பாதையில் போவாங்க. என்னதான் அவங்கள வந்து கடவுள் சோதிச்சாலும், வெற்றி அவங்களுக்கு தான். கடைசி அந்த வெற்றிய குடுக்குறது. வெற்றிய வந்துட்டு கடவுள் குடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கன்னி ராசிக்காரர்கள் சில பேருக்கு வந்து திருமண தடை இருக்கும். சில பேருக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கும். அதுக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 2026ஆம் வருடம் சிறப்பா இருக்குமா? என்னன்னா நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. நிலையான தன்மை. அதுல நிலையான தன்மைன்னா ஸ்டாண்டர்டுன்னு தானே அர்த்தம். அப்போ நிலையான ஒரு விஷயம் ஏற்படுத்திக்குவாங்க. தனக்கு துணை தேடிக்குவாங்க. வீடு கட்டுற யோகத்த, இப்படி எல்லா விஷயம் நிலையான ஒரு தன்மை எது இருக்கோ அதுக்குள்ள போவாங்க. அப்ப இந்த கன்னி ராசிக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கடகத்துல வந்து குரு வந்து உட்கார்றாரு. அப்ப குரு வந்து அங்க உட்காரும்போது, குருவுக்கும் புதனுக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் இருக்கு. அப்ப 11 இங்க 3. கண்டிப்பா திருமண தடை நீங்கும். இதுல வந்து யாருக்காவது ஏஜ் அதிகமா 35 இயர்ஸ், 32 பெண்களுக்கு, ஆண்களுக்கு ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. அந்த மாரி பெண்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில சீக்கிரம் திருமணம் நடக்கும். ஸோ வயசானாலும் வயசாகி ஐயோ! என் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு. கவலைப்பட தேவையில்ல. கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இந்த இது உங்களுக்கு நடக்கும். இந்த இதுல என்ன அப்டின்னா, விநாயகர் தான் உங்களுடைய கடவுள். ஓம் கம் கணபதியே நமக. ஓம் கம் கணபதியே நமக. இத மட்டும் சொல்லிக்கிட்டே வாங்க. இதுதான் மூலாதார மந்திரம்னு சொல்றது. இப்ப நம்ம வந்து எனக்கு ஒரு தீட்சை குடுன்னு கேட்குறாங்க இல்லையா? தீட்சை குடு. அந்த தீட்சைக்கு உண்டான மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்த சொல்லிட்டு வாங்க. முணுமுணுத்தே சொல்லிட்டு வாங்க. நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். இது ஒரு வசீகர தன்மையுடைய மந்திரம்.